அந்த கத்திர நாமத்தை எழுத்துங்கள். உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஆமேன் ஆமேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஆமேன். பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி இந்த நித்திய வெளிச்சத்தோடு இணைந்து கொள்ள எங்களை சேர்த்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவை ஆசீர்வதிங்க. இந்த முதிர்ந்த வயதிலும் கூட வைராக்கியமாக இந்த காரியத்தை செய்ய முன்னிற்பதற்காக கோடான கொடி தோசுறோம் சுவாமி. அதே விதமாக இந்த நாளிலும் கூட இதை நடாத்தி வருகின்ற சகோதரியையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஒருவரையும் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துவதிலே தைரியமாக நிற்க உமது நிழலிலே தயாரை ஆசீர்வதிங்க என்று சொல்லுகிறேன். அதனமாக இந்த ஊழியத்தை செய்கின்ற செஸ்டி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய இன பந்துகளையும் அவரோடு கை கோர்த்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் வரை செய்த காரியத்திற்கு கோடி நமஸ்காரம் செய்கின்றோம். இன்றைய நாளிலும் கூட அவர் கையில் செய்கின்ற எல்லா காரியங்களும் ஒன்றும் தடைபடாதபடி செய்து இந்த செய்திகள் அநேக நாடுகளில் கேட்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவனமாக செய்ய போகிறதற்காக தோசுரம் தோசுரம் தோசுரம். இந்த வனமாய் சுவாமி அடியானையும் இன்றைய செய்தியிலே நீரே பரிசுத்த ஆவியினால் அடியானை ஆற்றி இந்த செய்தியை முடிக்க என்னை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி உமது பாத்திரை கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. என்னுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ இந்த காரியங்களை என்னால் செய்ய முடியாது என்பதை நன்கு அறிந்தவனாக சோர்ந்து போகாதீர்கள் என்கின்ற தலையங்கத்தில் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவது இல்லை, இளைப்படைவது இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டது இல்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, தத்துவம் இல்லாதவனுக்கு அவர் தத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல திட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் சொல்கிறது. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரத்திலே இந்த வசனங்கள் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் இவ்வனமாக நாங்கள் வாசிக்கின்றோம். அதை இன்றைக்கு நாங்கள் தியானிக்கவும் போகின்றோம். பூமியில உள்ள ஒவ்வொரு மனிதனும் சோர்ந்து போவது இயற்கை. சிலர் சரீரத்தில சோர்ந்து போகிறார்கள், சிலர் ஆத்மாவிலும் ஆவியிலும் சோர்ந்து போகிறார்கள். சரீரங்களை பின்னாலும் சோர்வும் வந்து விடுகிறது. சில நேரங்களில் ஆன்மீக தோல்விகளினாலும் சோர்ந்து வருகிறது. சோர்வு வர ஆயிரக்கணக்கான காரணங்கள் உண்டு அன்பானவர்களே. சோர்வினாலே வாழ்க்கை கசக்கிறது, மனம் இடமற்று போகிறது, தைரியம் குறைந்து போகிறது, மனம் சலித்து போகிறது. நான் பயனற்றவன், பிரயோஜனமற்றவன், எனக்கு ஒருவருமே இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மை இருதயத்தை பிழிகிறது. சோர்வு வந்து விட்டாலே கூடவே கவலை, கலக்கம், பயம், பலவீனம் தானாகவே வந்துவிடும். தலைவலி வருவது ஒரு பாவம் இல்லை அல்லவா? அப்படித்தான் சோர்வும் பாவம் அல்ல. ஆனால் சோர்வு நேரங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். சிலர் சோர்வை மேற்கொள்வதற்காக பாவ சந்தோஷத்திற்குள்
கவனிங்கள், பாவ சந்தோஷத்திற்குள் போய் விடுகிறார்கள். அதாவது சினிமா பார்க்கறதுலையும் குடி வெறிகளிலும் அடைக்கலம் தேடுகிறார்கள். அப்பொழுது அந்த செய்கை அவர்களுக்கு பாவமாக மாறி விடுகிறது. இந்த செய்கை அவர்களுக்கு பாவமாக மாறி விடுகிறது. மேலே உள்ள வசனத்தை பாருங்கள். அங்கே 3 முக்கியமான ரகசியங்களை எழுதியப்பட்டு இருக்கின்றன. அதாவது, ஒன்று, நாம் கர்த்தரை சார்ந்து போகிறவர்கள் சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது இனி அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. கடல் இருக்கிற வரைக்கும் அன்பானவர்களே அலை இருக்கும். சாத்தான் இருக்கிற வரைக்கும் வேதனைகள் இருக்கும், சோர்வுகளும் இருக்கும். கடலின் மேல் முன்னேறி செல்கின்ற கப்பல் கொடிய அலைகளையும் வீசும் புயல்களையும் காற்றுகளையும் கடல் கொந்தளிப்புகளையும் பொருள்படுத்தாதபடி முன்னேறி செல்வது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சோர்வானவைகளை அகற்றி கர்த்தருக்குள் திடமாக முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு நீ அமைத்திருக்கின்ற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோமாக என்ற எபிரேயர் 12:1 வாசிக்கின்றோம். சத்துருக்களினாலே சோர்ந்து போகாதபடி அவர்களை மேற்கொள்கின்ற வல்லமையையும் பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போன பொழுது ஏற்கனவே கானானியர் அவர்களுடைய வருகையை எண்ணி தங்களுக்குள் சோர்ந்து போய் இருந்தார்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்து இருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்பதை யோசுவா 2வது அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்கின்றோம். கானானிய ராஜாக்களின் இருதயம் கரைந்து போயிற்று, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று யோசுவா 5:1 வாசிக்கின்றோம். பிள்ளைகளே, நம்மை கண்டு சத்துருக்கள் சோர்ந்து போகுமே தவிர நாம் அவர்களை கண்டு ஒரு பொழுதும் சோர்ந்து போக கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களோ காரணம் இல்லாதபடி பயந்து கானானியே எனக்கு என் புத்திரர் இருக்கிறார்கள், அங்கு அரணான பட்டணங்கள் இருக்கின்றன, கானானியருக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளியை போல காணப்படுகின்றோம் என்றெல்லாம் சொல்லி சோர்வடைந்தார்கள். வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? நாம் எவைகளில் எல்லாம் சோர்ந்து போக கூடாது என்று தியானிப்போம். முதலாவதாக ஜெபம் பண்ணுகிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 18:1 வாசிக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளே, நமக்கு ஜெபம் ஒரு பெரிய சிலாக்கியம். அது நம்மை கிருபாசனத்தின் அண்டையே கிட்டி கேட்கின்றது. நமது சிருஷ்டிகரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு சந்தர்ப்பத்தையும், ஜெப நேரத்துல பரலோகம் திறக்கப்படுகிறதையும் தேவனுடைய ஐக்கியத்தை கொள்வதற்கு எத்தனை ஆனந்த பாக்கியமான இந்த ஜெபம் அமைந்து இருக்கின்றது. ஜெப நேரத்திலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகின்றோம். தேவனுடைய சமூகத்திலே ஆனந்தத்தையும் அனுபவிக்கின்றோம் என்பதை சங்கீதக்காரன் புத்தகத்திலே 16வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஜெப நேரத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தரிடத்திலே அறிவித்து நாம் என்றும் எப்படி சொல்றோம்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை பெற்றுக் கொள்கின்றோம். நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறார், மட்டுமல்ல ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவருமாக இருக்கிறார் என்பதை வேதம் கூறுகிறது. சங்கீதம் 65:2வது வசனத்திலே ஜெபத்தின் மூலம் அந்த அசுத்த ஆவிகளை துரத்துகிறோம், ஆவியிலே கொள்ளுகிறோம். அந்த கால பலமையிலிருந்து ஜனங்களை விடுவித்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கொண்டு வருகின்றோம். அங்கே சாத்தானுடைய கோட்டைகள் சரிகின்றது, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது.
ஜெப நேரத்திலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடிகின்றது. நூற்றுக்கணக்கான மிஷனாரிகள், ஊழியங்கள், விசுவாசிகளின் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடிகின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கை உயிர் மூச்சே ஜெபந்தான். போகாதீர்கள். ஜெபம் இல்லாவிட்டால் பரிசுத்தம் குறைகிறது, பாவம் பெருகிறது, ஜெயத்தை இழந்து போகின்றோம், சமாதானத்தை இழந்து போகின்றோம். முடிவிலே சோர்வுக்குள் அது தள்ளிவிடுகிறது. யாக்கோப்பு சோர்ந்து போகாதபடி இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார் என்று ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 26வது அதிகாரத்துல வாசிக்கின்றோம். அதன் விளைவு எத்தனையா இருந்த தேவ பிரபுவாக மாறினான். மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக அவர் பெற்றுக் கொண்டார். கண் தெரியாத பிறவி குருடனும் கூட பார்த்திமேவியனுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு சோர்வு இருந்திருக்க கூடும். ஏன் அந்த வழியாக வருகிற பொழுது அறிந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கள் என்று அவர் கதறினார். ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள் அவனுக்கு உதவி செய்ய பிரியம் இல்லாதபடி அவனை அதட்டினார்கள். ஆனால் பார்த்திமேவு சோர்ந்து போக இல்லை, இன்னும் அதிகமாக ரத்தமாக கூப்பிடுகிறார். அவர் கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தருடைய பார்வை அவனுக்கு இயேசு கிறிஸ்து தந்தருளினார். தேவ பிள்ளைகளே, ஜெபத்தில் சோர்ந்து போகாதீர்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்து முடிக்கும் வரை எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கும் என்று சங்கீதம் 123:2 கதறுகிறான். கர்த்தரிடமிருந்து பதில் பெற்று கொள்ளும் வரை ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போடப்பட்ட பொழுது கூட சோர்ந்து போக இல்லை. ஏன் எங்களுக்கு இந்த காரியம் நேர்ந்தது, நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று முறுமுறுக்க இல்லை. ராத்திரி பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். வர்ஷிப்பிங். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார். சிறைச்சாலை அசைய பண்ணினார். எத்தனையோ பெரிய சாட்சிகள் அல்லவா இது என்பதை நாங்கள் அப்போஸ்தலர் 16:26வது வசனத்திலே திட்ட தெளிவுமாக வாசிக்கின்றோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு கர்த்தர் ஒரு விதவையின் உவமையை அன்போடு சொன்னார். லூக்கா 18:1-6 வரைக்கும். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்கள் அம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று அதை நாங்கள் லூக்கா 18வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஜெபத்திலே உறுதியாக இருங்கள் என்பதை ரோமர் 12:12 வாசிக்கின்றோம். சோர்வு உங்களை தாக்கி விடாதபடிக்கு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று யூதா 1:20 வாசிக்கின்றோம். அப்படியே ஆவியானவரும் உங்களுடைய பலவீனங்களிலே, சோர்வு நேரங்களிலே உங்களுக்கு உதவி செய்கின்றார். நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டியதா என்று அறியாமல் இருந்தபடியினால ஆவியானவரே வாக்கு தத்தம் அடங்காத பெருமூச்சூகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ரோமர் 8:26 வாசித்து தியானியுங்கள். இரண்டாவதாக, ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாதீர்களா? ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவே ஆனால் உன் பலன் குறுகி போகிறது என்று நீதிமொழிகள் 24:10 வாசிக்கின்றோம். உன் பலன் குறுகி போகிறது. ஆபத்து நேரம் வரும் பொழுது சிலர் கலங்குகிறார்கள், சிலர் பதறுவார்கள், மனிதனிடம் போய் ஆலோசனை கேட்டு ஓடுவார்கள், உற்சாகம் இழந்து அநேகரை நடை பிணங்களாக மாற்றி விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் 50:15 வாசிக்கின்றோம். உபத்திரங்களிலே சோர்ந்து போகாதீர்கள். மூன்றாவதாக, உபத்திரவங்களிலே சோர்ந்து போகாதீர்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் 16:33 சொன்னதை மறந்து போகாதீர்கள். கிறிஸ்துவ மார்க்கம் சுகபோகமான மார்க்கம் அல்ல, ரோஜா மலர் மெத்தை அல்ல. அது உபத்திரங்களும் பாடுகளும் நிறைந்த மார்க்கம்.
அதன் வாசல் இடுக்கமான வாசலாக இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு பாடுகள், ஓத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எவ்வளவு கொடூரமான சிலுவை மரணம். ஆனாலும் அவர் துறந்து போக இல்லவே இல்லை. அழிந்து போகிற பொண்ணுக்கு அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது என்றும், ஒவ்வொரு முறை புலனிடம் பொழுதும் பொன்னில் உள்ள களிம்புகள், அழுக்குகள் நீங்கி சுத்தமாகி கொண்டே வருகிறது. அப்படித்தான் நம்முடைய விசுவாசமும் உபத்திரங்களை சோதிக்கப்படுகிறது என்று 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமையை ஒப்பிடு தக்கவைகள் அல்ல என்பதையும் ரோமர் 8:18 வாசிக்கிறோம். அநேக சீக்கிரத்திலே நீங்கள் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்பதையும் நாங்கள் 2 கொரிந்தியர் பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கின்றோம். நாம் கிறிஸ்து உடனே பாடுபட்டால் கிறிஸ்துவுடனே அரசாளுவோம் அல்லவா. ஒரு நாள் இந்த உபத்திரம் எல்லாம் நன்மையாக மாறும். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகின்றேன் இந்த சங்கீதம் 119:71 வாசிக்கின்றோம். அவனமாக தாவீது கதறுகிறார், கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கின்றது என்று சொல்லுகிறார். நாங்கள் ரோமர் 8:28 வாசிக்கின்றோம். உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள் என்று ரோமர் 12:12 வாசிக்கின்றோம். உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கின்ற உபத்திரத்தினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போதான் ஐயா பவுல் சொல்கிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே. 4வதாக கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்கையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே என்று நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் இடத்துல அன்பு கூறுகிறார். அவனை அவர் சிக்கிட்டு நம்முடைய சோர்வுக்குள்ள எந்த மகனையும் தண்டிக்கின்றார் என்றும் எபிரேயர் 12:5-6 வாசிக்கின்றோம். அவருடைய சிக்கையும் கடிந்து கொள்ளுதலும் தண்டனையும் நம்முடைய காரியத்திற்கு பிரயோஜனத்தையே தருகிறது. அந்த சிக்கையின் ஆழத்திலே நாம் கர்த்தருடைய இனிமையான அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம். தன்னுடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவராகும் பொருட்டு நம்மையே பிரயோஜனத்திற்கு ஏதுவாக கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கின்றார். முதலிலே அது நமக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் அதில் பழக அது நீதியாக சமாதானமான பலனை தரும் என்று எபிரேயர் 12வது அதிகாரத்திலே 10:11 வாசிக்கின்றோம். 5வதாக ஆத்மாவிலே சோர்ந்து போகாதீர்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்மாக்களிலே சோர்ந்து போகாமல் இருக்கும்படிக்கு நமக்கு விரோதமாக பாவிகளினாலே செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசு கிறிஸ்துவையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 12:3 வாசிக்கின்றோம். சரீர சோர்வை பார்க்கிலும் ஆத்மாவின் சோர்வு மகா கொடியதன்பானவர்களே. கெத்செமனி தோட்டத்தில ஆத்ம வியாகுலத்தை அடைந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது என்றார். அவர் நம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார் என்று எசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். எசாயா 53:12 அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிர்வாண பலியாக ஒப்பு கொடுத்தது என்றும் எசாயா 53:10 வாசிக்கின்றோம். ஆனால் அவர் சோர்ந்து போக இல்லை. அவர் தமது ஆத்மாவின் வருத்த பலனை கண்டு திருப்தி அடைவார் என்றும் எசாயா 53:11 வாசிக்கின்றோம். தாவீதுடைய வாழ்க்கையில பல சோர்வுகளை என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் இயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சங்கீதம் 42:5-11வது வசனத்திலே கூறுகிறார்.
கர்த்தர் நம்மை கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். இயேசு அழைக்கிறார். ஒரு நாள் அந்த அழைப்புக்கு பின்தாங்கி நிற்காதீர்கள். சங்கீதம் 23:3. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்பதை மத்தேயு 5:10 வாசிக்கிறதை மறந்து விடாதீர்கள். உங்கள் ஆத்மாவை சோர்வுக்கு தாக்குவதெல்லாம் கர்த்தருடைய அன்பின் வாக்கு தத்தங்களை நீங்கள் நிறைவேற்றும் பொழுதுதான். பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக நான் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். 3 யோவான் 1:2 என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6வதாக, நற்கிரிகை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். அதாவது doing good things. Don't get fainted. சோர்ந்து போகாதபடி நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று ரோமர் 2:7 வாசிக்கின்றோம். நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கின்றோம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்பதையும் ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நற்கிரியை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்று எபேசியர் 2வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மேலே நீங்கள் சகல விதமான நற்கிரிகைகளிலும் பெறுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்துல சகல விதமான கிருபைகளை that is God's grace பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 9:8 வாசிப்பதை மறந்து போகாதீர்கள். 2 கொரிந்தியர் 9:8 நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்கணும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும், கவனியுங்கள், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4:10 திருப்பி திருப்பி வாசியுங்கள். Always help helpless people. நீங்கள் நன்மை செய்கிறவராக சோர்ந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச குடும்பத்தாருக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வது எல்லாம் கர்த்தர் அதை தனக்கே நீ செய்ததாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார். நாங்க இப்படி பார்க்கிறோம் தானே. என்ன, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்களா? தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் தந்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை போய் சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்து என்னை விசாரிக்க ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க. காவலில் இருந்து என்னை பார்க்க ஜெயிலுக்கு வந்தீர்கள். மிகவும் சிறியவன் ஆகிய என் சகோதரன் ஆகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் இதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எங்க மேத்யூ 25வது அதிகாரத்துல 35, 36, 40வது வசனத்தை வாசிங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசும். காலம் சென்ற அன்னை தெரேசாவை பற்றி ஒரு சாட்சி கூறுகிறேன், கவனியுங்கள். அவர் தன்னுடைய சிறிய பிள்ளைகளுக்காக உணவு கொடுக்கும்படியாக ஒவ்வொரு கடையாக போய் அவர்களை உதவும்படியாக கடைக்காரர்களிடத்துல மிக உருக்கமாக கையை நீட்டி கொண்டே போனாராம். ஆனால் ஒரு கடைக்காரனும் கிறிஸ்துவ மார்க்கத்தை பகைக்கிறவன் அவன் நீட்டிய அன்னையின் கையில் காரி துப்பினானாம். அவர் அதை சந்தோஷமாக துடைத்து விட்டு, எனக்கு நீர் செய்ததை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் கள்ளம், கபடம், பச்சை குழந்தைகளின் பசியை ஆற்றும்படியாக நீ மனம் இறங்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு தன்னுடைய கையை மறுபடியுமாக அவனுக்கு முன்னால் நீட்டினார்களாம். அவருடைய செயல்
அந்த கடைக்காரனுடைய உள்ளத்தை உருக பண்ணிற்று. தன் தவறை அவர்களிடம் மன்னிப்பு கேட்டதும் அல்ல, பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவுகளையும் இலவசமாக அவருக்கு வழங்கினான் என்று பார்க்கின்றோம். தேவ பிள்ளைகளே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சோர்ந்து போகின்ற வேளையில பலன் தருவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. எசாயா 40:29. இன்று பலவிதமான காரியங்களிலே நாம் ஒவ்வொருவருக்கும் எளிதிலே சோர்ந்து போகின்றோம். ஐயோ, நான் நினைத்தபடி படிக்க முடியாமல் போகிறதே, என்னோடு திருமணமானவர்கள் எல்லோரும் குழந்தை பெருகிட்டு விழுகிறார்களோ, எனக்கு குழந்தை பிறக்காதா, எத்தனை முறை பரீட்சை எழுதிவிட்டேன், ஒவ்வொரு முறையும் தோற்று போகின்றனே, எத்தனை ஆண்டுகள் திருமணமாக வயதியை கொண்டே போகிறது என்றெல்லாம் வாழ்க்கையில எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, கடன் பிரச்சனையை கொண்டே போகிறதே, அதற்கு முடிவே இருக்காதா, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் உங்களை கூட தாக்கி கொண்டே இருக்கலாம். இந்த வசனத்தின்படி சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய பலன் தரக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். நீங்கள் ஆசீர்வாதப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே எசாயா தீர்க்கதரிசி இவ்வண்ணமாக கூறுகிறார் 40:29. ஆகவே இந்த சோர்வுகளை எல்லாம் நீங்கள் அவருடைய பாதத்திலே அப்படியே வைத்து விடும் பொழுது உங்களுக்கு விடுதலையை கொடுத்து மகிழ்விக்க அவர் அவரோடு இருக்கிறார். வேத புத்தகத்திலே அண்ணல் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கின்றோம். சோர்வோடு ஆண்டவருடைய பாதத்தை அணுகும் பொழுது அவளுக்கு ஒரு குழந்தை அல்ல, பல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று 1 சாமுவேல் 1:15, 2:21 நான் என்றோம். பாருங்க, வருஷம் அவ போயிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அப்ப குழந்தை அவளுக்கு கிடைச்சதில்லை. ஆனால் அவள் விடாமுயற்சியாக ஒவ்வொரு வருடமாக அவருக்காக வேண்டி காத்திருந்த பொழுது அநேக குழந்தைகளை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்து இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, என் உள்ளத்திலே அன்பின் தகப்பனே, எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற கவலைகள், பாரங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஊற்றி விடுகிறோம் சுவாமி. இன்று முதல் நீரே எங்களை பலப்படுத்தும், உம்மிலே வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அதிகரிக்கும்படியாகவும் நீர் அப்படி செய்வீர் என்றும் நம்புகின்றோம். விசுவாசித்து நன்றி செலுத்துகின்றோம். எவ்வளவு அருமையான ஆண்டவர் நீர்! நாங்கள் செய்கின்ற இந்த எளிய ஜெபங்களை கேட்கும் எங்களை, விடுவிக்கின்ற எங்களை, உயர்த்துகின்ற எங்களை, தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர் நீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எவ்வளவு நாளாக சோர்ந்து போய் கவலையிலே கலங்கி கொண்டு இருக்கின்றோம். உங்கள் பிள்ளைகளாகிய எங்களை நோக்கி பாரும், எங்களை விலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் குறைந்த விசுவாசத்தை பாரும், எங்களை நீர் உயர்த்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் என்று சொல்வது ஒரு சிறிய பாடலோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். எனக்கு கொஞ்சம் சிறிய நேரத்தை தாருங்கள் அன்பானவர்களே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ?
சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடே. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பருன்னை தேற்றும் நேரமும் ஆனந்தமல். ஓ அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல். ஓ சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை ஜெயிப்போன் பாக்கியவான் அல்லோ. ஜீவ கீழம் சூடு நேரமும் என்ன பேரின் ஜீவ கிரீடம் சூடு நேரம் என்ன பேரின் சோர்ந்து போகாதே மனமே, 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 சோர்ந்து போகாதே என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் எல்லோரிடத்திலும் இருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.